என்று என்ற உவமானம் ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்கும். ஸோ அதனாலதான் செயின்ட் அகஸ்டின் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே எங்கள் ஆத்துமா, எங்களுடைய ஆத்துமாக்கள் உமக்கென்று படைக்கப்பட்டது, உம்மை நாங்கள் கண்டடையும் வரையிலும் எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த உவமானம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஒரு சமுத்திரத்துக்குள்ளே கிடந்து துள்ளி விளையாடுகிற ஒரு மீன் அதிலிருந்து வெளியே கரையிலே வந்து விழுந்து விடுகிறது என்றால், அது திரும்ப சமுத்திரத்திலே சென்று அடையும் பொழுதுதான் அது நிம்மதியாக திரும்பவும் அந்த ஜாய்ஃபுல் கண்டிஷனுக்கு, அது ஒரிஜினல் சிச்சுவேஷனுக்கு வருது. அதுதான் ஆண்டவர். ஆக்சுவலா நம்ம மீன்கள் சமுத்திரத்துல எப்படி கிடக்கிறதோ அது போல தேவனோடு கூட நாம் ஒன்றிணைந்து வாழும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே தான் நமக்கு மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு அல்டிமேட் ரியலைசேஷன், அல்டிமேட் கோல், அல்டிமேட் ஒரு டெஸ்டினேஷன். இதை முற்றிலுமாக மனிதன் இழந்து போனான். அந்த அந்த பாவத்து நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து முழுமையாக அவன் பிரிக்கப்பட்டான். நாம் பிரிக்கப்பட்டோம். ஸோ மீண்டும் அந்த அந்த உறவுக்குள்ளே திரும்ப கொண்டு வருதல், அது மனிதனால் கூடாது, தேவனே அதை செய்திருக்கிறார் என்பதுதான் அந்த ரட்சிப்பு என்கிற காரியம். ஸோ தேவ நீதியை இழந்தான் என்று சொல்லும்போது, அந்த தேவன் அற்றவனானான், தேவன் நீதியை அவன் இழந்தான், தேவ மகிமை இழந்தான் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய நீதியை இழந்தான். ஸோ அந்த நீதியை இழந்தான் அப்படின்னு சொல்லும்போது சரியானவைகளை செய்ய முடியாதவனாக போய்விட்டான். இன்னும் தேவனுடைய அந்த ரைச்சியஸ்னஸ், தேவனுடைய நீதி, நீதிக்கு முன்பாக மனிதனுடைய நீதி ஒன்றுமே இல்லாமல் இருந்தபடினாலே, அந்த நீதி தான் அவருடைய நீதி, அவர் எதிர்பார்க்கிற நீதி அவரை போல இருக்க வேண்டும் என்று, அல்லது அவரை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும் என்று. ஆனால் பாவத்திலே அவன் விழுந்தபடியினாலே, அநீதி உள்ளவனாக மாறி போனபடியினாலே, அவனால் நீதியை சம்பாதிக்க முடியாதபடினாலே, அல்லது தேவனுடைய நீதிக்கு ஒப்பாக ஒரு நீதியை அவன் சம்பாதிக்க முடியாது, அவன் அப்படி வாழ முடியாது அப்படிங்கிறதுனால அவரே தன்னுடைய நீதியை அருளி அவரோடு உறவை உண்டாக்குகிறார். அதான் முக்கியம். அந்த உறவை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு ப்ரீ ரிக்வசிட்டாக அவருடைய நீதி தேவைப்படுகிறது, அவருக்கு ஒத்த நீதி தேவைப்படுகிறது. அந்த நீதியை அவரே நீதியை கொடுத்து அந்த உறவை ரெஸ்டோர் பண்ணுகிறார் அப்படிங்கிறது தான் அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது. குட். இன்னொரு டெக்னிக்கலான காரியம் அதிலே, மனிதன் ஆக்சுவலா தேவனை தேடவில்லை, அல்லது தேவனை தேடுகிற முயற்சி அவன் வேறு விதமாக எடுத்தான். இந்த தேவனை விட்டு அவன் பிரிக்கப்பட்ட போது அவன் மனிதன் தேவனை தேடாதவனாக மாறிவிட்டான். தேவனை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் வேத வசனம் சொல்லுகிறது. ஸோ மனிதன் தேவனை தேடுகிறான் என்றால் அவன் தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய அந்த சுய லாபத்திற்காக அவரை தேடுகிறானே அன்றி, மற்றபடி தேவன் யார் என்கிறதின் அடிப்படையிலே தேவனை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய செயல் உண்டாகிறது வரையிலும் அவன் அந்த தனக்காக தான் தேவனை தேடுகிறான். அந்த தேடுதல் தேவனை தேடுதல் அல்ல. அது ரொம்ப அது வருகிற நாட்கள்ல இன்னும் தெளிவுபடுத்தும். அதே மாதிரி நல்லவன் ஒருவனும் இல்லை. நாம பேசுகிற இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றோம்னா அது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம்ல சொல்றோம். அவனை காட்டிலும் இவன் நல்லவன், இவனை காட்டிலும் அவன் நல்லவன் அப்படின்னு சொல்றோமே தவிர, அப்படி சொல்லலாமே தவிர, மற்றபடி எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே எந்த சந்ததியிலே எப்பொழுது பிறந்தவனாக இருந்தாலும் மனிதனாக பிறக்கிற ஒருவனும் நல்லவன் இல்லை, எல்லாருமே பாவிகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதுதான் சரியானது. ஓகே, இது அந்த
பழைய காரியங்கள்ல இருந்து. ஸோ இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்படியா? கொஞ்ச நேரம் நம்ம வந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த 8வது அதிகாரத்துல ஸோ நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தது போல, தம்பி இளங்கோ சொன்னது போல, இந்த காஸ்பல் அப்படிங்கிறது அல்லது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலுமான இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி மாதிரி அல்லது சீரியல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். இதுல நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். நாம் எல்லாருமே மனிதர்கள் எந்த சந்ததியிலே பிறந்தவர்களானாலும் சரி, பிறக்க போகிறவர்களானாலும் சரி, இப்பொழுது இருக்கிறவர்களானாலும் சரி, எல்லா மனிதர்களும் இந்த ஸ்டோரியில கதாபாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹீரோ இருக்கிறார், த ட்ரையூன் காட், தேவன். ஸோ ஒரு கதை என்று சொன்னால் அதற்கு ஒரு கதாநாயகன் இருப்பார், ஒரு வில்லன். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். 3வது அதிகாரத்திலே, அதாவது ஒரு கதை ஸ்டோரி தொடங்கும் போது ஒரு கான்ஃப்ளிக்டோட தொடங்கும். அது தொடக்கத்திலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கதை வந்து ரொம்ப நல்லா போகும். ஆக்சுவலா 1வது அதிகாரத்திலே எழுத ஆரம்பித்த கதை 3வது அதிகாரத்திலே அந்த கிளைமேக்ஸ் சொல்றதுக்கான கான்ஃப்ளிக்ட் அல்லது அந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக ஆக்சுவலா அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், அந்த 3வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, பார்க்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. கத்திரிஸ்தமானால் வருகிற நாட்கள்ல அதையும் நம்ம பார்ப்போம் சைமல்டேனியஸா. கடந்த வாரங்களிலே நானும் நிறைய காரியங்களை புதிதாக அதில் பார்க்க முடிந்தது. எப்படி அந்த கிரேட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட், அதுக்கு பிறகு கிளைமேக்ஸஸ் நிறைய இருக்குது. ஸோ யூஸ்வலாக கதையில ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் சின்ன ஸ்டோரிஸ்ல. சீரியல்ல நிறைய கிளைமேக்ஸ் வரும், மல்டிபிள் கிளைமேக்ஸஸ். ஸோ ஒவ்வொரு நாள் சீரியல்லையும் ஒரு கிளைமேக்ஸ் இருந்தாதான் அது வந்து ஓடும் அந்த சீரியல். பட் இந்த காஸ்பல் ஸ்டோரியில நிறைய கிளைமேக்ஸஸ். எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொன்னா, இந்த 8வது அதிகாரம் ஒரு கிளைமேக்ஸ். ஆக்சுவல் நம்ம இன்னொரு உவமானத்தின் அடிப்படையிலே இதை அணுகி கொண்டிருந்தோம். முழு சுவிசேஷமும் அல்லது முழு ரோமருக்கு எழுதின நிருபமும் இமயமலை போல இருக்கிறது என்றால், இந்த 8வது அதிகாரம் எவரெஸ்ட் சிகரம் போல இருக்கிறது என்கிற உவமானத்தின் அடிப்படையிலே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னொரு உவமானமாக இந்த முழு காஸ்பல் ஸ்டோரி அல்லது முழு ரோமருக்கு எழுதின நிருபம், முழு வேதாகமம் ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குமானால், அதுல அநேக கிளைமேக்ஸஸ் இருக்குமானால், இந்த ரோமர் ஒரு கிளைமேக்ஸ், 8வது அதிகாரம் ஒரு ஒரு உன்னதமான ஒரு கிளைமேக்ஸ். அதுல இந்த 1வது வசனத்திலிருந்து நல்லா கவனிங்க, 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் ஒரு கிளைமேக்ஸ். அதனுடைய மைய பகுதி அது என்ன கிளைமேக்ஸ்னா, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அல்லது ஆனபடியினாலே இதுவரை நடந்த அந்த ஸ்டோரியை நீங்க பார்க்கும்போது, அல்லது இதுவரைக்கும் 7வது அதிகாரம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம பார்க்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் போது, அதை புரிந்து கொள்ளும் போது, இந்த அனுபவத்தினுடைய வருகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மிக விசேஷமாக 3வது அதிகாரம் அது ஒரு கிளைமேக்ஸ். 3வது அதிகாரம் ஒரு கிளைமேக்ஸ். 3வது அதிகாரம் 25, 26 அனுபவத்திலே வருகிற விசுவாசத்தினாலே வருகிற ஒவ்வொரு மனிதனும் அவன் இறுதி ரட்சிப்பை அடைந்து விடுகிறான், அல்லது இறுதி ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அந்த அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் முடிந்து விட்டது, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகிவிட்டது. ஆகினாலே அவன் இறுதி நியாய தீர்ப்பிலே பயந்து அந்த நியாயாதிபதிக்கு முன்பதாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டான் என்பதுதான் அதனுடைய
காரியம். சோ அதை விளக்கமாக பேசுவதற்கு தான் இந்த 11 வசனம். சோ அந்த 11 வசனங்களிலே அந்த 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் இந்த ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்றால் அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் நியாய தீர்ப்பின் அந்த நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்லுகிற அந்த பட்சத்திலே ஆவிக்குட்பட்டவர்கள் யார், மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் யார் என்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளையும் விசுவாசிகள் அல்லாதவர்களையும் பிரித்து காண்பிக்கிறது தான் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் அது ஒரு சம்மரி மாதிரி இருக்காரு. ஞானங்களே, நன்றாக கவனியுங்கள். இது ஒரு சம்மரியா அந்த முடிக்கிற அந்த 9லிருந்து 11 வாசிக்கிறேன். ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து முடிக்கலாம். 9வது 10வது 11வது வசனங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அமேசிங்கான ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுரை. அருமையானவர்களே, எதற்கு முடிவுரை? இந்த ஒரு செக்ஷனுக்கு மாத்திரம் ஒரு சின்ன கிளைமேக்ஸ். அது என்ன? அந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லும்போது அகைன் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் நாம் ஆவிக்குள்ளானவர்களாக இருக்கிறோம் அல்லது ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். முதலாவது 9வது வசனத்துல இந்த காரியங்கள் அனைத்தை இதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கன்க்ளூஷன்ஸ் எப்படி அந்த ரோம திருச்சபை மக்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கிறது என்று அவர்களுக்கு அதை அப்ளை பண்ணுகிறார். நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது நமக்கும் அதை சொல்லுகிறார். ஆனால் மிக முக்கியமாக இங்கே ரோம திருச்சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ரோம திருச்சபையில இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார். ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இஃப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்குது. இஃப், அதாவது கவனிங்க அந்த வாசகங்களை 3 வசனங்கள்லயும் இருக்குது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். சரியா? 10வது வசனத்துல கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியான நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். 11வது வசனத்துல அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் அப்படின்னு. இந்த 3மே நம்ம இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இதை வாசிக்கும் போது மிஸ்லீட் ஆகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை இதற்காக தான் நாம் இந்த இந்த பைபிள் ஸ்டடி முக்கியம் அப்படின்னு சொல்றோம். வேத ஆராய்ச்சி அல்லது வேதத்தை கற்றுக்கொள்ளுதல், அன்றாடகம் கற்றுக்கொள்ளுதல், சுவிசேஷத்தை அந்த சுவிசேஷ உபதேசத்தை நாம் கற்றுக்கொள்ளுதல், அதிலே ஃபெமிலியரைஸ் ஆகுதல், அதை அப்ராப்ரியேட் பண்ணுதல், அதை புரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ
இதுல வந்து அந்த இஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ரா கேண்டிடேட் அல்லது இதை சரியானபடி கற்றுக்கொள்ளாத நபர் இதை பிரசங்கிப்பார்கள். ஆனால் தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆவியை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வேக இருக்கிறத நீங்க அதுல கவனிக்கிறீங்களா? அதே மாதிரி கிறிஸ்து உங்களில் வாசமா இருந்தால் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப அது கண்டிஷனலா இருக்குது. ஆகையினாலே கிறிஸ்து என்னிலே வாசமா இருக்க வேண்டும், கிறிஸ்து என்னிலே வாசமா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைங்கள்னு சொல்லுவாங்களா, இல்லாட்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? எப்படி நம்ம முன்னால புரிஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல வந்து இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அஹ் பொதுவாக பொதுவாகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எழுத்துக்களிலே இந்த மாதிரி இஃப் அப்படின்னு சொல்லி எழுதுவாரானால், அல்லது மிக குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இஃப் என்று சொல்லி எழுதுவாரானால், சின்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நாம் அதை படிக்க வேண்டும். அதாவது இப்படி இருக்கிறபடியினால், அதாவது இங்க யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால், ஆவிக்கு உட்பட்டவர்கள் அல்லது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே மறுபடியும் பிறந்தவர்கள், அல்லது யாருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரோ, தங்கி இருக்கிறாரோ, அவர்களை குறித்து பேசுகிறார். சோ இனிமேல் வந்து பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நாம் மறுபடியும் பிறந்த போது, அதாவது இந்த 2வது வசனம் நடக்குது இல்ல, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. இந்த காரியம் நமக்குள்ளே நடந்திருக்கிறது. நாம் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டோம். அவருடைய ஆவி நமக்குள்ளே ஒரு முத்திரையாக நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி பெற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளை குறித்து எழுதுகிறது. சோ நீங்கள் இப்படி பெற்றிருக்கிறபடியினாலே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறபடியினாலே, கிறிஸ்து உங்களிலே வாசமா இருக்கிறபடியினாலே, அப்படிதான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். சோ இதுல 9வது வசனத்தை இப்போ நம்ம பார்ப்போம். அதுல 9வது வசனத்துல அது அவர் எப்படி அதை ரிலேட் பண்ணுகிறார், ரோமர் திருச்சபை மக்கள் அது விசுவாசிகள் யாராக இருக்கிறார்கள் என்று அதை மாத்திரம் தனியா நம்ம பார்ப்போம். அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை நம்ம ரியலைஸ் பண்ணணும். இந்த முழு 8வது அதிகாரம் அல்லது இந்த நோ காண்டம்னேஷன், இந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது ஒரு மிக முக்கியமான தீமாக இருந்தாலும், அதற்கும் பின்னால இன்னொரு அல்டிமேட்டான தீம் இருக்கிறது. என்ன தீம்? அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், அல்லது இந்த ரட்சிப்பினுடைய பூரண நிச்சயம், அல்லது எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்கிற நிச்சயம் இஸ் ஈக்குவல் டு நான் ரட்சிக்கப்படுவேன் பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் இஸ் ஈக்குவல் டு நான் ரட்சிக்கப்படுவேன், நிச்சயமாக நான் ரட்சிக்கப்படுவேன் என்கிற நிச்சயம். ஏனென்றால் இதிலே இந்த கதையினுடைய விசேஷம் என்னவென்றால், இந்த கதாநாயகனாகிய தேவனே நம்மை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமான காரியம். இது அவருடைய செயல், அதிலே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறேன், அதிலே நான் பங்கு கொள்கிறேன், அதிலே நான் பங்கு கொள்ள வைக்கப்படுகிறேன் என்கிறது தான் இந்த ஸ்டோரியினுடைய ஒரு ஒரு யுனிக்னஸ். ஸோ இந்த இந்த அஷூரன்ஸ் எதற்காக? இந்த அஷூரன்ஸ் வந்து ஒரு இதுதான் நமக்கு மகிழ்ச்சி, அருமையானவர்களே. ஸோ நாம அநேக வேளையில இப்போ மண்டே ஆரம்பிக்குது, சண்டே நம்ம ஆண்டவரை ரொம்ப சந்தோஷமாய் ஆராதிக்கிறோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே நம்ம பல பாவங்களின் ஊடே கடந்து செல்லும் பொழுது, அது நிறைய டிப்ரெசிங் சுச்சுவேஷனுக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது, திரும்பவும் இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே என்று சொல்லும் போது ஒரு காரியத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மாதிரி நான் பண்ணுவேன் என்பதையெல்லாம் அறிந்துதான் நம்மை ரட்சித்திருக்கிறார். Isn't it amazing?
கடந்த வாரத்துல எனக்கு ஞாபகம் வந்த ஒரு காரியம், இந்த காரியம் ஒரு சில காரியங்களை வச்சு ஆண்டவரே நான் என் லைஃப் இப்படி மெஸ் ஆக்கிட்டனே அப்படின்னு நினைக்கும் போது, நாம எப்படி மெஸ் ஆக்கிருவோம், நாம எப்படி குழப்பிடுவோம், நம்ம செய்ததையே நாம திரும்பவும் செய்வோம் அப்படிங்கிறத அறிந்துதான் நம்மை ரட்சித்திருக்கிறார். இதை அறிந்துதான் நமக்கு இறுதி ரட்சிப்பை அவர் வழங்கி இருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல. சோ this gives us enormous joy, அருமையானவர்களே. சோ இப்படி நான் என்னுடைய லைஃப மெஸ் ஆக்கிட்டாலும் எனக்கு இறுதி ரட்சிப்பு உண்டு. இன்றைக்கு நான் இந்த இன்றைக்கு நான் மரித்தால் நான் கிறிஸ்துவண்டை நான் போவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சி அருமையானது என்னுடைய பிள்ளைகளை. ஸோ மார்ட்டின் லூதருடைய ஒரு கொட்டேஷன் ஒன்று நான் பார்த்தேன். அது ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆங்கிலத்திலே முதலிலே சொல்லுகிறேன், பிறகு தமிழ்ல சொல்றேன். சின்ன ஒரு கொட்டேஷன் தான். சஃபரிங் இன் லைஃப், சஃபரிங் இஸ் இன்டாலரபிள் இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் யுவர் சால்வேஷன். நீங்கள் இந்த உலகத்திலே படுகிற பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் அது சகிக்க முடியாததாக போய்விடுகிறது. எப்போ அப்படின்னா, இந்த ரட்சிப்பினுடைய அஷூரன்ஸ், நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுவேன் என்கிற அந்த அஷூரன்ஸ், நிச்சயம், நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு கண்டம்னேஷன் இல்லை, நான் இறுதியாக ரட்சிக்கப்படுவேன் என்கிற அந்த உறுதிப்பாடு, அந்த அஷூரன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அஷூரன்ஸை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, இந்த வேத வாக்கியங்களின் மூலமாக, அல்லது இந்த வேதத்தினுடைய ப்ராமிசஸ் மூலமாக எனக்கு அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருதயத்திலே ஒரு அந்த அஷூரன்ஸ் கிடைக்க 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 கிடைக்க, அது ஸ்ட்ரெங்தன் ஆக எனக்கு உண்டாகிற அந்த மகிழ்ச்சி நிமித்தமாக இந்த உலகத்தினுடைய பாடுகள் வேதனைகள் அப்படின்னு சொல்லும் போது இதுல அந்த பாவத்தினுடைய வேதனையும் அதிகமா இருக்குது. சோதனைகள், எனக்கு வருகிற அந்த சோதனைகள், நான் விழுந்து விடுகிற பாவத்தினுடைய அந்த அந்த வேதனை, நான் திரும்ப திரும்ப இயேசுவை நான் வேதனைப்படுத்தி விடுகிறேனே என்கிற அந்த வேதனை, இது எல்லாமே இன்டாலரபிளா எப்போ மாறுதுன்னு சொன்னா, எனக்கு அந்த அஷூரன்ஸ் இல்லாத போது, அந்த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், அந்த ரட்சிப்பின் பூரண நிச்சயம், அந்த இறுதி ரட்சிப்பு எனக்கு கிடைத்து விட்டது என்கிற அஷூரன்ஸ் இருக்கும்போது, நான் எந்த விதமான வேதனைகளையும் நான் சகித்துக் கொள்ள முடியும். அருமையான பிள்ளைகள் இல்ல, அருமையான ஒரு கொட்டேஷன். சோ இதை இந்த 9வது வசனத்துக்கு பார்ப்போம். 9வது வசனத்திலே இந்த ரட்சிப்பினுடைய நிச்சயத்தினுடைய ஒரு சிறிய கன்க்ளூஷனை தான் இந்த 9, 10, 11 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். 5 முதல் 8 நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறதினாலே நாம் ஆவியும், அது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது ஆவியும் அது ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதோடு கூட 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடினாலே we belong to Christ. அல்லது அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்கு இல்லை என்றால் நான் கிறிஸ்தவனே அல்ல, கிறிஸ்தவ விசுவாசியே அல்ல. சோ அடிப்படையாக நான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறபடினாலே ஐ பிலாங் டு ஜீசஸ், நான் அவருக்குரியவனாக நான் இருக்கிறேன். சோ நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் ஆவிக்கு உட்பட்டவர்கள் என்கிற காரியம். சோ அடுத்தது 10வது வசனத்திலே இந்த
இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற அல்லது கிறிஸ்தவ விசுவாசியாய் இருக்கிறவனுடைய நிகழ்கால அல்லது இந்த உலகத்திலே அவனுடைய கண்டிஷன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்த ஒரு கன்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட், ஒரு 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 முடிவுரையாக சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நிகழ்கால வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத அதுல பார்க்கிறோம். 11வது வசனத்துல இப்படி பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறதென்றால் அல்லது இருக்கிறது, கிறிஸ்தவ விசுவாசியாகிய என்னுடைய எதிர்கால வாழ்க்கை அல்லது நித்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற 2 மகா பெரிய நம்பிக்கையின் வாக்குத்தத்தங்கள், அல்லது இன்னொரு விதத்திலே நாம் சொல்லுவோமே ஆனால் 10வது வசனம் வந்து நம்முடைய விசுவாசத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறதாக, அந்த விசுவாசத்தின் மூலமாய் வருகிற மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது. 11வது வசனம் நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த நம்பிக்கையை அது புதுப்பிக்கிறதாகவும், நம்பிக்கையினால் வருகிற சந்தோஷத்தை நமக்கு அருளுகிறதாகவும் அது இருக்கிறது அப்படிங்கிறத அதுல பாருங்க. அதை மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், 10வது வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். சோ கிறிஸ்து உங்களில் இருந்தால், இதுல இன்னொரு காரியத்தை நீங்க அப்சர்வ் பண்ணணும். இதுல 3 விதமான வார்த்தைகள், 3 parallel terms அல்லது ஒரே வார்த்தை தான் அல்லது ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஒரே சொற்றொடர் 3 விதமாக வருகிறது. அதுல குழம்பிடக்கூடாது. 9வது வசனம் தேவனுடைய ஆவி இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்துவின் ஆவி. 9வது வசனத்தின் முடிவு கிறிஸ்துவின் ஆவி இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்து. 10வது வசனத்துல கிறிஸ்து, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருக்கிறார் என்று சொல்வதும், கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருக்கிறார் என்று சொல்வதும், கிறிஸ்து உங்களிலே இருக்கிறார் என்பதும் 3 parallel terms தான், ஒரே காரியத்தை தான் அது குறிக்கிறது. சோ 10வது வசனம் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், அல்லது நம்ம எப்படி அதை படிக்கணும்னா கிறிஸ்து உங்களில் இருக்கிறபடியால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறபடியால், கிறிஸ்துவினுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருக்கிறபடியால், கிறிஸ்து உங்களிலே வாசமாயிருக்கிறபடியால் என்ன நடக்குது? கிறிஸ்து உங்களில் இருந்தால், உங்களில் இருக்கிறபடியால் உங்கள் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது. இது நம்ம எப்போதும் நம்ம ரியலைஸ் பண்ணி இருக்க வேண்டிய காரியம். இதுல என்ன சொல்லுகிறார் என்று தெளிவாக புரிந்து கொண்டோமா? என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சரீரத்திலே பாவம் வாசமாய் இருக்கிறது, அல்லது சரீரம் இந்த பாவத்தினாலே செத்ததாக இருக்கிறது, அல்லது ஆதாம் பாவம் செய்த போது, ஆதாம் கீழ்ப்படியாத போது அந்த தேவன் என்ன சொன்னாரோ, நீ இந்த மரத்தின் பழத்தை பறித்து புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். அதன்படி அவன் செத்தான். எப்படி செத்தான்? அவனுடைய சரீரம் அன்றிலிருந்து அது சாவுக்கேதுவான சரீரமாக மாறினது, அல்லது சபிக்கப்பட்ட சரீரமாக மாறினது, அல்லது அவன் மரணத்துக்கு நேராக, கல்லறைக்கு நேராக அவன் டிட்டூரியரேட், அதாவது இறங்கு வரிசையிலே அவனுடைய சரீரம் கெட்டு போய் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவன் ஆளானான். அவன் மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே நாம் எல்லாருமே அந்த மரண சரீரத்தை பெற்றுக்கொண்டோம். சோ அதுக்கு பிறகு பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் எல்லாருமே மரண சரீரத்திலே பிறக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா அந்த பாவத்து நிமித்தமாய் உள்ள சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவர்களாக
வியாதியை சுமந்தவர்களாக அவர்கள் பிறக்கிறார்கள். இது எல்லாமே பாவத்தை சுமக்கிற பாவம் அவருடைய சரீரத்திலே இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, அந்த பாவத்தினுடைய பலாபலன் ஆகிய சாபங்கள் எல்லாமே, வியாதிகள் எல்லாமே அந்த சரீரத்திலே இருக்கிறது. அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். ஸோ ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவிக்கு என்ன நடந்தது? நம்முடைய சரீரத்துக்கு ஒண்ணுமே நடக்கல. அதுதான் முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது, இந்த சரீரத்திலே நான் பெற்ற சாபம், சரீரத்திலே வாசம் பண்ணுகிற அந்த பாவம், அதிலே ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. ஆனால் ஆவியிலே மாற்றம் நடந்திருக்கிறது. ஆனால் நல்ல கவனிங்க, இதை நாம் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லும் போது, அங்கே என்னுடைய ஆவியும் மரித்திருந்தது, என்னுடைய சரீரமும் மரித்திருந்தது. சரீரம் என்றால் ஃபிளஷ், மாம்சம். சரீரம் உயிரோட தான் இருந்துச்சு, ஆனால் மாம்சம் செத்து இருந்தது, அல்லது மாம்சமும் ஆவியும் செத்திருந்தது. ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்தார். அதாவது தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த ஃபேக்கல்டி அது உயிர்ப்பிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது, உயிர்த்தெழுந்து அவர் பிதாவுடைய வலது பாரசத்துல வீற்றிருக்கிறது போல, அந்த இடத்துல நானும் உயிர்ப்பிக்கப்பட்டு, நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னுடைய ஆவியும் உயிர்ப்பிக்கப்பட்டு, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற அங்கே கிறிஸ்துவோடு கூட நான் வீற்றிருக்கிறேன். அல்லது என்னுடைய ஆவி முழுமையாக ரட்சிக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, இதை நான் புரிந்து கொள்ள என்னுடைய ரட்சிப்பினுடைய நிச்சயம் அது மிகவும் உறுதியாக நமக்கு ஒரு பெரிய அஷூரன்ஸ் கிடைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மை ஸ்பிரிட் இஸ் ஆல்ரெடி சேவ்ட். அதாவது நிர்ணயகரமான விதத்திலே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்றால், என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய ஆவி பார்ஷியலி இட் இஸ் இன் ஹெவன், பார்ஷியலி அது ஹெவன்ல இருக்குது, கிறிஸ்துவோடு கூட இருக்குது. பார்ஷியலி எனக்கு இங்க இருக்கிறது. இட்ஸ் an amazing thing. ஸோ அப்படின்னா எப்படி நான் ரட்சிக்கப்படாம இருப்பேன்? அல்லது எப்படி நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட, நான் மரித்த பிறகு இயேசு கிறிஸ்துவோடு கூட போகாம இருப்பேன், அல்லது பரலோகத்துக்கு நான் போகாம இருக்க முடியும்? ஸோ என்னுடைய சரீரம் மரண சரீரமாக இருக்கிறது, ஆனால் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரியம். அண்ட் அந்த 11வது வசனத்திலே என்னுடைய சரீரமும் ரட்சிக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்பொழுது இந்த உலகத்திலே நான் இருக்கிற வரையிலும் நான் மரண சரீரத்திலே தான் இருக்கிறேன். ஆகையினாலே வியாதி எனக்கு நிச்சயமாக வரும். எல்லாருக்கும் வருவது போல எனக்கு வியாதியும் வரும். என்னுடைய சோதனை, பாவ சோதனையும் இருந்து கொண்டே வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டீச்சிங் இதுல ரொம்ப நமக்கு முக்கியம். ஆனால் இதுல மிக முக்கியமாய் நாம மிக கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், அதுதான் வேத வசனம், இந்த 9வது வசனம் ரொம்ப கிளியரா, 10வது வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுதே, நான் மரண சரீரத்திலே தான் இருக்கிறேன், அப்படிதான் இருப்பேன். ஸோ அப்போ நான் மரிக்கிற வரையிலும் இந்த சோதனை எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாவம் செய்வதற்கு, அதை ஒரு எக்ஸ்கியூஸாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாவம் அவ்வளவு கன்னிங்கானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வருகிற வாரம் இன்னைக்கு அதை முடிச்சிடலான்னு யோசித்தேன். நான் நினைக்கிறேன் இது அவ்வளவு சுலபமா முடிக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். டைமும் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா இதை ஒரு எக்ஸ்கியூஸாக பயன்படுத்தி அந்த அந்த பாவம் அவ்வளோ கன்னிங், அவ்வளோ ஒரு தந்திரம் உள்ளது. ஸோ அதான் அப்படி சொல்லியிருக்கிறாரு, அது லைட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு அல்ல, நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த டீச்சிங் நமக்கு அவசியம்.
சோ இன்னொரு காரியம், இந்த மரண சரீரம் அல்லது நான் பாவத்து நிமித்தம் சரீரம் செத்ததா இருக்கிறது என்கிற அந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டீச்சிங், அது நமக்கு வரும்போது அதை நாம் எதோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து சீஷரிடத்துல சொல்றாரு இல்லையா, அந்த கெத்செமனே தோட்டத்துல, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு சொல்லும்போது இதே கான்செப்ட் தான் ஆண்டவர் சொல்றாரு. சரீர பலவீனம் மாத்திரம் இல்ல, சரீர பலவீனம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு தனக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. தானும் தன்னுடைய மாம்சமும் பலவீனமானது, ஆவி உற்சாகம் உள்ளது. பேதுருவே, உன்னுடைய மாம்சமும் பலவீனம் உள்ளது, உன்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளது. ஆகையினாலே சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனா அததான் அவன் செய்யல. விழித்திருந்து ஜெபம் பண்ணல. அவன் நினைச்சா, நான் பட்டயம் இருக்குது, சோ அதனால நான் அதை வச்சு நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யோசித்தான். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அந்த வார்னிங்க அவன் எடுத்திருந்தான்னா, நானும் பலவீனமானவன், என் மாம்சம் உண்மையிலே பலவீனமானது அப்படிங்கிறத அவன் இயேசு சொல்லுகிறத ஒரு எச்சரிப்பாக அவன் எடுத்திருந்தானால், அவன் அதற்காக ஜெபித்திருப்பான். அதைத்தான் இயேசு அவனிலே எதிர்பார்த்தார். நம்மிலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம இது சாங்டிஃபிகேஷன் இஸ் அ லாங் ப்ராசஸ். சாகிறது வரையும் இருக்கும், அதனால இது பரவாயில்ல அப்படின்னு எடுக்கிறதுக்காக அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்சம் பலவீனமானது. நம் மரண சரீரத்திலே வாசம் பண்ணுகிறோம், மரண சரீரம் நமக்கு இருக்கும். ஆனா சரீர மீட்பு நம்ம சாகும்போது தான் உண்டாகும், அல்லது ரெசரக்ஷன்ல தான் உண்டாகும். அப்படிங்கிறதுனால நம்ம அதை லைட்டா எடுப்பதற்காக அல்ல. இந்த மாம்சம் எவ்வளவு பலவீனமானது அப்படிங்கிறத நாம் உணர்ந்தோமானால், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இருக்கும்படியாக நாம் விழித்திருந்து ஜாக்கிரதையோடு கூட ஜெபிக்கிறவங்களா இருப்போம். அருமையானவர்களே, ஜெபம் என்பது நம்ம எந்த இடங்கள்ல எல்லாம் நம்முடைய மாம்சம் பலவீனமா இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியுமோ, அந்த காரியங்கள்ல ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியா, அல்லது சோதனைகள் இல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரேயர்ல பார்ட் ஆஃப் த பிரேயர். இயேசு சொல்லும்போது, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்பது எவ்ரி டே நம்ம பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபம். அருமையானே, இந்த நாளிலே எனக்கு நான் மரண சரீரத்திலே வாழ்கிறபடினாலே எனக்கு வருகிற பாவ சோதனைகள், இன்னைக்கு அருமையானே, அந்த கன்னிங்னஸ் ஆஃப் த சின், அதை குறித்து ஜாக்கிரதையா நாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் வலியுறுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு சாலிட் ஜாய்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த என்ன வசனம்னு சொன்னா, அந்த சோம்பேறி வெளியிலே சிங்கம் இருக்கிறது என்று அவன் போகாம இருப்பான், வேலைக்கு போகாம இருப்பான் அப்படிங்கிற மாதிரில. ஸோ அது சிங்கம் வழியிலே சிங்கம் படுத்திருக்கிறது, அதனால நான் வெளியே போக முடியாதுன்னு யார் சொல்லுவான்னா, அது ஒரு கவர்ட் அல்லது ஒரு கோழை, நான் கோழையா இருக்கிறவன் அப்படின்னு அந்த வசனத்துல இருந்திருந்தா அது சரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜான் பைப்பர் எழுதுகிறார். ஆனால் அவனுடைய சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதற்காக அவன் அவனுடைய மைண்ட் இந்த எக்ஸ்கியூஸ சொல்லுது. அது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மைண்ட் பலவிதமான சாக்கு போக்குகளை உண்டாக்கி அந்த 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 பாவமான காரியத்தை மறைக்கும்படியாக அது வேற பல எக்ஸ்கியூசஸ சொல்லக்கூடிய விதத்திலே காணப்படுகிறது. அப்படியான பிள்ளைகள், ஸோ ஜாக்கிரதையாக விழித்திருந்து ஜெபிப்பதற்காக இந்த டீச்சிங் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உற்சாகமான காரியம் என்னவென்றால், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை,
இறுதி ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சரீர மீட்பின் நிமித்தமாக, சரீர மீட்பை நமக்கு கொடுப்பது நிமித்தமாக, அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிடலாம். 8வது அதிகாரத்தினுடைய இந்த 11வது வசனம், அது அடுத்த வாரம் நம்ம முடிப்போம். அது அதனுடைய இணையான வசனம் 8வது அதிகாரம் 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சோ ஆவியின் முதற் பலன்களை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அகைன் ஒரு ஹார்வெஸ்ட் வரும் பொழுது, மாமரத்துல ஹார்வெஸ்ட் வரும்போது முதல்ல பறிக்கிற மாமரம் மாம்பழம், முதல்ல நம்ம பறிக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அது எதை காண்பிக்கிறது என்றால், சப்சிக்வெண்டா ஹார்வெஸ்ட் கண்டிப்பாக உண்டு, நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அது காமிக்குது. ஸோ அல்லது உறுதிப்படுத்துகிறது. ஸோ ஆவியின் முதற்பலனை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், ஆவியின் பரிசுத்த ஆவியை நாம் ஒரு கேரண்டியாக பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லது நிச்சயமாக முழுமையான ரட்சிப்பு உண்டாகும், சரீர மீட்பு நிச்சயமாக உண்டாகும் என்கிற ஒரு 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 பில்லியன் சதவீதம் மிக உறுதி நமக்கு கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் நமக்கு இந்த ரட்சிப்பை எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த ஆவியின் முதற்பலனை கொடுத்திருக்கிறார், அல்லது டெபாசிட், டவுன் பேமெண்ட் பண்ணிட்டாரு. அதனால நிச்சயமாக அதை செய்வார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ சரீர மீட்பு, அல்லது இப்பொழுது மரண சரீரமாய் இருக்கிற, நம்மை பாவத்திற்குள்ளே தள்ளுகிற, பாவத்திற்குள்ளே விழப்பண்ணும்படியான அந்த சோதனைகளை சுமந்து கொண்டிருக்கிற இந்த மரண சரீரத்திலிருந்து நிச்சயமாக நமக்கு மீட்பு உண்டாகும் என்கிற 100% முழுமையான உறுதி. அதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க எங்க ஃபெலோஷிப்ல நாங்க தியானித்துக் கொண்டிருந்தோம். உண்மையான இது ஒரு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது இந்த நாளிலே நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக, பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நம்பிக்கையிலே மகிழ்ச்சியா இருக்க நமக்கு உதவி செய்வாராக. ஓற்று தம்பி இளங்கோ. தேங்க்ஸ்.